இங்க காவேரியுமே மனசு ஃபுல்லா விஜய் பத்தியே நினைச்சிட்டு இருக்காரு. ஏன்னா விஜய் பண்ற விஷயங்கள் எல்லாமே ரொம்பவே நம்ம மேல அன்போடு இருக்கிற மாதிரியும், அதே நேரத்துல நம்ம கூட சேர்றதுக்காக தான் அவர் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தெளிவாவே புரிஞ்சுக்கிறாங்க. பட் இருந்தாலும் இந்த விஷயத்த இங்க அவங்க அம்மா முன்னாடி எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. அதை நம்ம வெளிப்படுத்தினா நமக்கு தான் பிரச்சனை. விஜய் இன்னும் ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டாருன்னா தேவையில்லாம பெரிய தலைவலி ஆயிடும் அப்படின்ற மாதிரி அவங்களும் ரொம்பவே தெளிவா யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கரெக்டா பாட்டியுமே காலங்காத்தால காவேரி இப்படி உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு இங்க காவேரி கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாரு காவேரி, சும்மா இப்படி வெட்டித்தனமா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காத. காலங்காத்தால போய் மார்க்கெட்ல போய் தேவையான காய்கறிலாம் வாங்கிட்டு வா, கிளம்பு அப்படின்ற மாதிரி இங்க காவேரி அங்கிருந்து வெளியில அனுப்ப ட்ரை பண்றாங்க. ஆனா அதே நேரத்தில் அங்க வந்து சாரதாவுமே இவ எதுக்கு வெளியில போகணும், இவ வெளியில போனா தேவையில்லாம அந்த பையன் வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருப்பான், இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பாட்டி இருந்துகிட்டு இங்க பாரு, அவ ஆல்ரெடி உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் தெளிவா பேசிட்டல, அப்புறம் மறுபடியும் அவளை நீ சந்தேகப்பட்டு இருக்காத. அவளுக்கு எப்படி இருக்கணும்னு அவளுக்கு தெரியும். நீ தேவையில்லாம அவ இதில் தொந்தரவு பண்ணாத. அவ வீட்டுக்குள்ளே இருந்தா பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கா, அதனால தான் அவளை வெளியில அனுப்புறேன், நீ போய் காய்கறி வாங்கிட்டு வைப்போ அப்படின்ற மாதிரி எங்க பாட்டியுமே வற்புறுத்தி காவேரியை வெளியில அனுப்பிச்சிடுறாங்க. அப்ப காவேரியுமே இந்த பக்கம் மார்க்கெட்டுக்கு போய் தேவையான காய்கறி எல்லாமே வாங்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் விஜயுமே கேஷுவலா கொஞ்சம் லேட்டா எழுந்திரிச்சு வெளியில வராரு. வெளியில வந்த உடனே இந்த பக்கம் தெரியுது காவேரி வீட்டுல எல்லாம் வெளியில போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்ப பாட்டியுமே இந்த பக்கம் விஜய் இங்க இருக்கிறத பார்த்துட்டு, அடப்பாவி, நீ வந்து காவேரியை மீட் பண்ணி பேசுவேன்னு தான் காவேரியை வெளியில அனுப்பிச்சு வச்சா, நீ இன்னுமாடா தூங்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வேக வேகமா சாரதா உள்ள போனதுக்கு அப்புறம் இங்க விஜய் கிட்ட போயிட்டு, விஜய் நீ முதல்ல காவேரி போய் பாரு, காவேரி மார்க்கெட்டு போயிருக்கா, போயிட்டு வந்துட்டு இருக்கா, நீ எதாவது பேசுறதா இருந்தா அங்க வச்சு பேசிட்டு வா, இங்க வச்சு பேசினா தேவையில்லாம சாரதா பிரச்சனை பண்ணுவா அப்படின்ற மாதிரி எங்க பாட்டி மறைமுகமா இங்க விஜய்க்கு ஹெல்ப் பண்றாங்க. உடனே விஜயுமே தேங்க்யூ பாட்டி, எனக்காக இந்த விஷயத்த சொன்னதுக்காக ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் வேக வேகமா கிளம்புறாரு. கிளம்புனது மட்டும் இல்லாம இந்த பக்கம் வந்து போகும்போது ஒரு ரெட் ரோஸையும் வாங்கிட்டு டைரக்டா இங்க காவேரியை பாக்குறதுக்காக போறாங்க. அதே நேரம் காவேரியுமே தேவையான காய்கறி எல்லாத்தையுமே வாங்கிட்டு அவங்களும் இந்த பக்கம் அந்த பைய தூக்க முடியாம தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா இங்க விஜய் வர்றத காவேரியும் கவனிச்சுக்கிட்டு ரொம்பவே கேஷுவலா அவங்களை கண்டுக்காத மாதிரி போயிட்டு இருக்காங்க. ஆனா விஜயுமே இங்க காவேரியை பயமுறுத்துற மாதிரி பக்கத்துல வந்து பா அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறாங்க. இதை பார்த்தோன்னா காவேரி ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பயந்தாலும் அதுக்கப்புறம் இங்க விஜயோட முகத்தை ரொம்பவே கேஷுவலாவும் எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாத மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப விஜயுமே என்னாச்சு காவேரி, எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, நான் உங்ககிட்ட ரொம்ப ஹாப்பியா நடந்துக்கணும் தானே, ரொம்ப ஜாலியா இருக்கேன், நீ ஏன் இப்போ பார்த்தாலும் உருன்னு முறைச்சிக்கிட்டே இருக்க, இதான் பிரச்சனையா உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப காவேரி இங்க விஜயை பார்த்துட்டு, பிரச்சனை எனக்கா இல்ல உங்களுக்கா, உங்களுக்கு தான் பிரச்சனை நினைக்கிறேன், சம்பந்தம் இல்லாம எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எதுக்கு இந்த குரங்க சட்டை அப்படின்ற மாதிரி இங்க காவேரி கேட்கறாங்க. அப்ப இங்க விஜய் இருந்துகிட்டு, இங்க பாரு காவேரி, என் மனைவி என் கூட வந்து ஊழல்ல இருக்கா, அவளை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி மறுபடியும் நான் கூட்டிட்டு போகணும், அதுக்காக நான் வந்திருக்கேன், அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவரும் ரொம்ப தெளிவாகவே பேசிட்டு இருக்காரு. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க காவேரிப்பே இதெல்லாம் எப்படி சரியாயிடும், சொல்ல போனா நீங்க கூப்பிட்டவனே எல்லாம் வந்துட முடியுமா, இன்னைக்கு நினைக்கிற மாதிரி இது சாதாரண விஷயம் நினைக்கிறீங்களா, நம்ம பண்ண விஷயம் ரொம்பவே வந்து தப்பான விஷயம், நான் உங்களை மட்டும் தப்பு சொல்ல மாட்டேன், என் மேலேயும் தப்பு இருக்கு, நீங்க சொன்ன அக்ரிமெண்ட்டை நான் ஏத்துக்கிட்டது என்னோட தப்பு தானே, அப்ப கண்டிப்பா என் மேலேயும் தப்பு இருக்கு, அந்த காரணத்தினால தான் இனிமே நான் உங்ககிட்ட கோச்சிக்காம நம்ம மேலேயும் தப்பு இருக்குன்னு சொல்லி அமைதியா போயிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி காவேரி சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் விஜயமே, இங்க பாரு காவேரி, முடிஞ்சதும் முடிஞ்சு போச்சு, அக்ரிமெண்ட் போட்டாச்சு, அக்ரிமெண்ட்டும் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல அக்ரிமெண்ட்டை பத்தி நான் பார்க்கவே வரல, கேட்கவும் செய்யல, எனக்கு தேவை காவேரி, அவ்வளவுதான், என் லைஃப் லாங் நீ என் கூட இருக்கணும், அதுக்கு நான் என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் எப்படியாவது மறுபடியும் உன்னை என் லைஃப்குள்ள கொண்டு வரணும், அது மட்டும் தான் என்னோட எண்ணம் அப்படின்ற மாதிரி இங்க விஜய் சொல்றாரு. அப்ப இந்த பக்கம் காவேரியுமே ஏற்கனவே ராகினி அனுப்பிச்சுட்ட வீடியோவை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் இருந்தாலும் இங்க விஜய் கிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியாம, அதை பத்தி கேட்க வேண்டாம், இந்த ராகினி தேவையில்லாம ஏதோ போய் சொல்லி இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருப்பா, விஜய் அப்படிலாம் பண்ற ஆள் கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்பவே தெளிவாகவே யோசிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்தில் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி அந்த இடத்துக்கு இந்த பக்கம் குமரனையும் கங்காவையும் கூட்டிட்டு டைரக்டா சாரதா வந்துடுறாங்க. ஏன்னா இந்த பக்கம் காவேரி இன்னுமே வரல அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்களுமே காவேரி தேடி வந்திருப்பாங்க. அப்ப இந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, இதுக்கு மேல இந்த பிரச்சனையை நம்ம வளர விடக்கூடாது, இதை இங்க வச்சு முடிச்சிடணுன்ற மாதிரி தான் அவங்க ஒரு பிளானோட வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க டைரக்டா இந்த பக்கம் விஜயை பார்த்து வந்துட்டு இருக்கிறத பார்த்த காவேரியுமே அப்படியே சைலண்ட் ஆயிடுறாங்க, எதுவும் பேச முடியாம அமைதியா நின்றுறாங்க. ஆனா விஜயுமே இங்க சாரதா வந்தது கூட தெரியாம இங்க காவேரி கிட்ட, சரி விடு அதெல்லாம் போயிட்டு போகுது, இப்போ நான் உன்னை லவ் பண்றேன், என்கிட்ட நீ ரெட் ரோஸ் வாங்கி ஆகணும் அப்படின்ற மாதிரி அவர் எடுத்துட்டு வந்த ரெட் ரோஸை இந்த பக்கம் காவேரி கிட்ட கொடுக்கறதுக்காக ட்ரை பண்றாரு. ஆனா இங்க காவேரியுமே அவங்க அம்மாவை பார்த்துட்டு என்ன பேசுறதுனே தெரியாம திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இது எதையுமே புரிஞ்சுக்காத விஜயுமே, நீ வாங்க காவேரி, நீ வாங்க, நான் பேசிக்கிறேன், அத்தையை நான் சமாளிச்சுக்கிறேன், அவங்களாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பேசுறேன் அப்படின்ற மாதிரி அவருமே இங்க காவேரி கிட்ட விடாம பேசிக்கிட்டு இருக்காரு. இப்படி இவர் விளையாட்டுத்தனமா பேசிட்டு இருக்க விஷயங்கள் எல்லாத்தையுமே இன்னொரு பக்கம் கங்காவும் குமரனும் கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. சொல்லப்போனா குமரனோட மனசுல இன்னுமே வந்து காவேரியை பத்தி விஜய் ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனால தான் இங்க எப்படியாவது காவேரியை பழைய மாதிரி அவர்கிட்ட கூட்டிட்டு போகணுங்கிறதுக்காக இதெல்லாம் பண்றாரு அப்படின்ற மாதிரி அவர் அதை பெரிய விஷயமா எடுத்துக்கல. அதே நேரம் கங்காவுமே அந்த விஷயத்தை பத்தி கோவப்பட்டாலும் ஆனா ரொம்பவுமே அதை பெருசா எடுத்துக்கல. ஆனா இங்க சாரதாக்கு அந்த விஷயம் சுத்தமா பிடிக்கவே இல்லை. அவங்களுமே இங்க கரெக்டா விஜய் கையில இருக்கிற அந்த ரெட் ரோஸை பிடிங்கி எரிஞ்சிட்டு, இந்த பக்கம் இங்க வா காவேரி, முதல்ல என் பின்னாடி வந்து நெல் அப்படின்ற மாதிரி காவேரியா அவங்க பின்னாடி இழுக்கிறாங்க. அதே நேரம் இங்க விஜயுமே, ஏன் அதை எப்படி பண்றீங்க, காவேரிக்கு ஒரு ரோஸ் தானே கொடுத்தேன், வேற எதுவும் நான் பண்ணலையே அப்படின்ற மாதிரி இங்க விஜய் எப்போ போல நக்கலா பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப சாரதாவுமே, இங்க பாரு தம்பி,
நான் உனக்கு இப்போ மரியாதை கொடுத்து பேசுறதுக்கான காரணமே உங்க தாத்தா தான். ஏன்னா உங்களாலையும் உங்க தாத்தாவாலையும் நாங்க கொஞ்ச நாள் உங்க வீட்டில் வாழ்ந்திருக்கோம். சொல்லப்போனா எங்களுக்கு நீங்க இடம் கொடுத்துருக்கீங்க. அந்த மரியாதைக்காக தான் நான் அவங்க கிட்ட இன்னுமே வந்து மரியாதையா பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா நான் கண்ட மணிக்கு பேசுறதுக்கு 2 நிமிஷம் ஆகாது அப்படின்ற மாதிரி சாரதா இங்க விஜயை மிரட்டுறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் விஜயுமே இங்க பாருங்க நானும் ஒன்றும் தப்பா பேசுறதுக்கோ தப்பா நடந்துக்கிறதுக்கோ எல்லாம் வரல. அதே நேரம் உங்ககிட்ட சண்டை போடணும்னு வரல. என் மனைவியை என் கூட கூட்டிட்டு போலான்னு தான் வந்திருக்கேன். மற்றபடி எனக்கு வேற எந்த ஒரு தாட்டும் கிடையாது அப்படின்ற மாதிரி இங்க விஜய் ரொம்பவே ஓப்பனா பேசுறாரு. ஆனா இது கேட்ட சாரதாவுமே என்ன தம்பி உன் பாட்டில் எல்லா தப்பையும் பண்ணிட்டு எதுவுமே பண்ணாத மாதிரி இப்ப மறுபடியும் என் பொண்ணு நான் கூட அனுப்பி வைக்கணும்னு சொல்ல வரியா? அதாவது இப்ப காவேரி உன்னோட மனைவின்னு சொல்றியா? அது எப்படிப்பா சொல்ல முடியும்? ஏன்னா நீங்க தான் ஏற்கனவே போட்ட அக்ரிமெண்ட் படி 1 இயர் முடிஞ்சு போச்சு இல்ல. அப்ப அக்ரிமெண்ட் முடிஞ்சிருச்சுன்னா காவேரியை திருப்பி அனுப்புறதா தானே பிளான். அவர் எதுக்காக நீ மறுபடியும் காவேரி வேணுன்ற ஏன் பேசாம இன்னொரு புதுசா ஒரு 1 இயர் அக்ரிமெண்ட் போடலாம் நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி சாரதா ரொம்பவே வந்து உங்க விஜய்க்கு வலிக்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்தில் காவேரி இருந்துகிட்டு அம்மா இந்த மாதிரி தப்புக்கு காரணம் அவர் மட்டும் கிடையாது அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ஆனா அவங்க பேசிட்டு இருக்கும்போது இங்க காவேரியோட கண்ணத்துல பலார்னு ஒரு அற விட்டது மட்டும் இல்லாம காவேரியை பார்த்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல, நான் பேசுற வரைக்கும் நீ வாயே திறக்க கூடாது அப்படின்ற மாதிரி அமைதியா நிக்க வச்சிடறாங்க. ஆனா அதே நேரத்தில் விஜயுமே இங்க பாருங்க நீங்க இந்த மாதிரி காவேரியை ஹெல்ப் பண்ற வேலைலாம் வச்சுக்காதீங்க புரியுதுங்களா? இனிமேல் அவ உங்க பொண்ணு கிடையாது. அவ என்னோட மனைவி. என் மனைவி எங்களுக்கு லீகலா கல்யாணம் ஆயிருக்கு. அந்த அக்ரிமெண்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப அது செல்லுபடி ஆகாது. இப்ப நாங்க 2 பேரும் இன்னுமே டிவோர்ஸ் ஆகாம நாங்க இன்னும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா தான் இருக்கோம். நீங்க என்ன நினைச்சாலும் சரி எங்களை உங்களால பிரிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப கரெக்டா சாரதாவுமே அவங்களோட மொபைல் எடுத்து இந்த பக்கம் விஜய் முன்னாடி நீட்டுறாங்க. ஏன் தம்பி நீ ரொம்பவே நல்லவன், மறுபடியும் என் பொண்ணை தேடி வந்திருக்கேன்னு சொல்லி உன் கூட அனுப்பணும்னு எனக்கும் மனசு இருந்துச்சு. ஆனா இந்த வீடியோவை பாக்குற வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் உன் கூட அனுப்பவே கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வந்தேன். ஏன்னா நீ பொண்ணுங்களை ரொம்பவே விளையாட்டு பொருள் மாதிரி பயன்படுத்திக்கிட்டு இருக்க. அந்த விஷயங்கள் எல்லாமே எங்களுக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறம் நான் எப்படிப்பா என் பொண்ணை நம்பி உங்ககிட்ட அனுப்ப முடியும்? ஏன்னா நீ தான் ரொம்பவே மோசமானவனாச்சு. உன்னை நம்பி எப்படி நான் அனுப்ப முடியும்? ஏற்கனவே வீட்டில் ஒரு உன்னோட பழைய லவரை கூட்டிட்டு வந்து வச்சிருக்க. இப்போ மறுபடியும் என் பொண்ணையும் கூப்பிட்டு இருக்க. என்ன இதெல்லாம் வந்து நடக்கிற காரியமா? சொல்லப்போனா இப்ப இருக்கிற சொசைட்டிக்கு நீ பண்ற விஷயம் எவ்வளவு தப்பான விஷயம் உனக்கு புரியுதா அப்படின்ற மாதிரி இங்க விஜயை பார்த்து பயங்கரமா கேள்வி கேட்கறாங்க. அப்ப விஜயுமே அந்த வீடியோ காட்டுங்க அப்படின்ற மாதிரி அந்த வீடியோவை பாக்குறாங்க. அதை பார்த்தோன்னே இங்க விஜய்க்கு ரொம்பவே டென்ஷன் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு ஆரம்பிச்சா சொல்ல போனா இந்த வீடியோல இருக்கிறது எல்லாமே போய் நான் அன்னைக்கு வெண்ணிலாவை தூங்க வைக்கிறதுக்காக தான் உள்ள போயிருந்தேன். அவ தூங்கினதுக்கு அப்புறம் கிளம்பி வந்துட்டேன். இது யார் உங்களுக்கு அனுப்புனா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ரொம்பவுமே கோபத்தோட விஜய் கேட்கறாங்க. அப்ப சாரதா இருந்துகிட்டு இங்க பாருப்பா அதெல்லாம் தேவையில்ல. நீ வெண்ணிலாவை ஆல்ரெடி உன் வீட்டில் வச்சிருக்க. வெண்ணிலாவை உன் வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு மறுபடியும் என் பொண்ணு நீ உன் வீட்டுக்கு வாழ கூப்பிட்டனா என் பொண்ணு என்ன உங்க வீட்டுக்கு 2ஆம் தரமா வாழ வரணும்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி இங்க சாரதா விஜய்க்கு ரொம்பவே வலிக்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப விஜயுமே இங்க பாருங்க அப்படிலாம் இல்ல, நீங்க நினைச்சிட்டு இருக்கிறது தப்பு. கண்டிப்பா வெண்ணிலாக்கு சரியானதுக்கு அப்புறம் அவளுக்கு வேற ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருவேன். நான் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி என்ன நம்புங்க அப்படின்னு விஜய் பேசிட்டு இருக்காரு. ஆனா இங்க சாரதாவுமே இங்க பாரு தம்பி இதுக்கு மேல எங்களை தொந்தரவு பண்ணாத. எங்களால இதுக்கு மேல உன்னை நம்பி நாங்க கெட்டு போக முடியாது. ஏன்னா ஏற்கனவே உன் மேல மலை மாதிரி நான் நம்பிக்கை வச்சிருந்தேன். இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரையும் விட நான் உன் மேல ரொம்பவே நம்பிக்கை வச்சிருந்தேன். ஆனா அந்த நம்பிக்கை எல்லாத்தையுமே நீ பாலாக்கிட்ட. மறுபடியும் உன்னை நம்பி நான் ஏமாற விரும்பலப்பா. இதுக்கு மேல என் பொண்ணோட லைஃப்ல நீ வந்து குறுக்க வராத. நீ அந்த வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்க, இல்ல வேற யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்க. ஆனா தயவு செஞ்சு என் பொண்ணை விட்டுரு அப்படின்ற மாதிரி இங்க காவேரியோட கையை பிடிச்சி டைரக்டா அவங்களுமே வீட்டு பார்த்து இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. எங்க விஜய்க்குமே இந்த வீடியோவை நினைச்சு ரொம்பவே டென்ஷன் ஆகுது. அப்பனா காவேரியோட அம்மாவை இப்படி மனசை மாத்துறதுக்காகவே இந்த வீடியோ எடுத்து அமைச்சிருக்காங்க. இது யார் அமைச்சிருப்பா அப்படின்ற மாதிரி ரொம்பவே வந்து குழப்பத்தோட அவருமே தாத்தா பாட்டியை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு போறாங்க. உண்மை சொல்ல போனா இங்க ராகினி தான் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு தனக்குள்ள யோசிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்காரு. அப்படி இந்த வீடியோ அமைச்சது ராகினி தான் மட்டும் தெரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா விஜய் இங்க ராகினியை சும்மா விட மாட்டாரு. ராகினியும் அவங்க ஹஸ்பண்டையும் இந்த வீட்டை விட்டு அடிச்சு துரத்தாம விட மாட்டாரு. அதனால என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வரப்போற எபிசோட்ல கண்டிப்பா பார்க்கலாம் guys.